கண்டிப்பா கொலாப்னே சொல்லவே முடியாது. நம்மளோட ரிவ்யூ ஆக்சுவலி நான் ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும். நாங்க எப்பயுமே வந்து பே பண்ணி இப்போ ஒரு ₹1000க்கு ஒரு பொருள் வாங்குனாலுமே, வி ஹேவ் டூ பே. பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தே யூஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியாது நம்மளோட ப்ரொஃபைல்லாம் ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்களா என்ன. பிகாஸ் இப்ப அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்போ வந்து ஒரு 1 1/2 இயர்ஸ், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க என்னதான் ஹியூஜ் ஃபாலோவர்ஸா இருந்தாலுமே, உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களால ஃப்ரீயா இந்த ப்ராடக்ட்னாலும் வாங்க முடியும். ஸோ நாங்க பே பண்ணி தான் வாங்குவோம். ஆரம்பத்தில எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு கண்டிப்பா நாங்க ஒரு மந்த்லி ஒரு 10,000 to 15,000 கண்டிப்பா பே பண்ணி தான் வாங்குவோம். அதுவே எங்களுக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்ற மாரி இருந்தது. பட் ஆஃப்டர் இந்த மாரி ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறுனதுக்கப்புறம், எங்களோட ப்ரொஃபைல அவங்க வாலண்டியரா ஒயிட் லிஸ்ட் பண்றப்போ, ஐ வாஸ் வெரி ப்ரவுட் அந்த டயத்துல. ஓகே நம்மளோட ஜென்யூன் ரிவ்யூ வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தட்ஸ் வை நம்ம வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ப்ரவுட். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் கண்டிப்பா இருந்தது. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நானு.